எங்கே 2 கிலோமீட்டர் போகணும். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் திருக்கோஷ்டியூர் ஊராட்சிக்குட்பட்டது சொல்லுடையான்பட்டி கிராமம். இங்கு 100 குடும்பங்கள் வசிக்கின்றனர். இப்பகுதியில் நிலத்தடி நீர் உவர்ப்பு தன்மையாக உள்ளது. இதனால் அங்கு அரசு தரப்பிலான குடிநீர் திட்டங்களில் இருந்து கிடைக்கும் நீரை சமைக்கவோ குடிக்கவோ முடியாது. பல ஆண்டாக கிராம மக்கள் தினமும் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மணிமுத்தாறு ஆற்றில் பள்ளம் தோண்டி உற்று நீராக எடுத்து பயன்படுத்தி வருகின்றனர். ஆற்றுக்கு செல்லும் வழியில் கருவேல காடுகளாக இருப்பதால் பாதுகாப்பு கருதி பெண்கள் கூட்டமாக செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆற்றில் சிறிது சிறிதாக ஊறும் நீரை மணிக்கணக்கில் காத்திருந்து குடங்களில் சேகரித்து 4 கிலோமீட்டர் தலை சுமையாக வீடுகளுக்கு கொண்டு வருகின்றனர். ஆமா வரணும். வரலாற்று வளர்த்துட்டு ஆனால் நான் கல்யாணம் வந்து 12 வருஷமா அந்த ஊற்றுக்கு தண்ணி பக்கம் வர்றோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து வெயிலாகத்தே இருக்குது. ஆனால் மழை விழுந்தாலும் தண்ணிக்கு இங்கே தான் வருவாங்க. ஏன்னா அந்த தண்ணியை குடித்தா பிள்ளைகளுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. இதே இது வந்து நாங்கள் வர்ற தண்ணியில் வாங்கினோம்னா அங்கே வந்து ஒரு குடம் வந்து 12 ரூபா 15 ரூபா விற்கிறாங்க. ஆனால் வாங்கி கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த தண்ணியை கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நீர்க்கடுப்பு இல்லை ஏதாச்சும் ஒரு இந்த கல்லடுப்பு இந்த மாதிரி நோய் வந்துடுது. அதனால் இந்த ஊற்றுக்கு நாங்கள் தண்ணி பக்கம் வர்றோம். அந்த தண்ணிக்கு வந்தாலும் இந்த வெறுப்புனாரோட தண்ணியை ஊறா சுத்தமாகவே இந்த பார்த்தீங்கன்னா இந்த மத்தியான வெயிலுக்கு சுத்தமாக தண்ணியை ஊறுறதுக்கே வாய்ப்பே இல்லை. மழை விழுந்தாலும் தண்ணிக்கு இங்கே தான் நாங்கள் வருவோம். தண்ணி என்னதான் மழை தண்ணி பிடிச்சாலும் தண்ணிக்கு இங்கே தான் வருவோம். ஆனால் வந்து தண்ணி எத்தனையோ வந்து முதியோர்கள்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க தண்ணிக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. தண்ணி குடம் வந்து தண்ணிக்கு வந்து இது வண்டிக்காரர்கிட்ட தண்ணி வாங்குறாங்க. வாங்கினாலும் வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து அந்த ஊற்று தண்ணி மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால் அந்த கொஞ்சம் இந்த ஆட்சியில் வந்து நல்லபடியாக தண்ணி வந்து எங்களுக்கு போட்டு கொடுக்கணும். நல்ல தண்ணி எங்களுக்கு கிடைக்கணும். இதே இது காவிரி தண்ணி கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை. இதே இது அந்த ஆற்றுக்குள்ளே ஒரு போர் போட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தண்ணிக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி கொடுங்க. இக்கிராம பெண்களின் வாழ்க்கை குடிநீருக்கென்று தினமும் பல மணி நேரம் ஒதுக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் மூலம் வீடுதோறும் குடிநீர் குழாய் இணைப்பு கொடுத்து குடிநீர் வழங்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சொல்லுடையான்பட்டி கிராம பெண்கள் வலியுறுத்தினர். ஒரு சாப்பிட்டு எங்களுக்கு வந்து குடிதண்ணி வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். நாங்கள் நல்ல தண்ணிக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கோம். எங்கள் கிராமம் மட்டும் இல்லை, எங்கள் கிராமத்தை சுற்றி உள்ள அத்தனை கிராமமுமே ரொம்ப சிரமம் வந்து எங்களுக்கு வந்து குடிதண்ணினாவே நாங்கள் வந்து ஆற்றுக்கு போய் மணிமுத்தாறுன்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுக்கு போனால் அது வந்து எங்கள் ஊரில் இருந்து எப்படின்னா வயல்காடுலேருந்து முள்வெளிலாம் தாண்டி ஆற்றுலேருந்து கரையில் ஏறி தான் நாங்கள் தாண்டி போகையில் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது.
தண்ணிக்கு இங்கே வந்தாலும் கூட்டம் ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, ஒரு 2-3 கிராமம் சேர்ந்து வரையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணி தண்ணி இறக்க ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு. தண்ணி வந்து ஒரு கிண்ணத்தில் மூக்க வந்தால் அதில் 3/4 கிண்ணம் கூட எங்களுக்கு தண்ணி வராது. ஒரு இறவைக்கு ஒரு குடம் இறக்கவே எங்களுக்கு 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் கூட ஆகும் ஒரு வாட்டி, இல்லை 3/4 மணி நேரம் ஆகும். ஒரு குடம் இறச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா, நாங்கள் மற்ற வேலை பார்க்குறதா, இந்த தண்ணிக்காண்டியே எங்கள் மற்ற வேலைகள் பூராமே எங்களுக்கு தண்ணிக்காண்டி எல்லாமே அதிலே முடங்கிடுது. எல்லாமே தண்ணியை விட்டு எங்களுக்கு எல்லாமே சிரமமாக இருக்குது.